40 வயது வந்துவிட்டால் சந்ததியை குறித்த கவலையும் குர்ஆன் நேரடியாகவும் சில இடங்களில் மறைமுகமாகவும் சொல்லக்கூடிய கருத்து. நரை வருவதற்கு முன்னாலேயே என்னை நரைக்க செய்கிற மனைவியை விட்டும், எனக்கு முசீபத்தாய் அமைந்து விடுகிற பிள்ளைகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யார்கிட்ட மார்க்க பற்றும் குணமும் இருக்குதோ கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. 40 வயது வந்துவிட்டால் சந்ததியை குறித்த கவலையும் சந்ததிகளை குறித்த சிந்தனைகளும் ஒரு மனிதனை தொற்றிக்கொள்ளும் என்பது குர்ஆன் நேரடியாகவும் சில இடங்களில் மறைமுகமாகவும் சொல்லக்கூடிய கருத்து. அடுத்த சந்ததியை பற்றிய கவலை எப்போதும் எல்லாருக்கும் உண்டு என்றாலும் 40 வயசான உடனே நம்ம சந்ததி என்னாகுங்கிற கவலை எல்லாத்துக்கும் வந்துருமாமா. அல்லாஹு சொல்லுகிறான், ஹத்தா இதா பலக 40 சனா, 40 வயசு வந்துருச்சுன்னா துஆ செய்ய துவங்குவார்கள் என்று துஆக்களை வரிசைப்படுத்துகிறான் குர்ஆனில். ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதீன்னு சொல்லிட்டு அந்த துஆ இப்படி முடிகிறது, அஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். 40 வயதாகிற போது துஆ செய்கிறான். என்ன துஆ? அஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي, என் சந்ததியை சீராக்கி கொடு என்று கேட்கிறான். சந்ததியை சீராக்கி கொடுக்க சொல்லி பிரார்த்தித்த பெருமக்கள் நிறைய பேர் குர்ஆனிலே அந்த வரலாறுகள் நிறைய இருக்கிறது. நமக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 28 இடத்தில் சுமார் திருக்குர்ஆனில் ஒரு வார்த்தை சொல்லி அல்லாஹ் புகழுகிறான். 28 இடமும் அந்த வார்த்தை வருகிறது. என்ன தெரியுமா? மக்கான மினல் முஷ்ரிகீன், அவர் ஒருபோதும் இணை வைப்பவர் அல்ல. மக்கான மினல் முஷ்ரிகீன் என்று இப்ராஹிமுக்கு சொன்னது 28 இடம். பல்வேறு இடங்களில் மக்கான மினல் முஷ்ரிகீனுடைய இன்னொரு பரிணாமத்தை சொல்லுகிறான், ஹனீஃபம் முஸ்லிமா. ஹனீஃபா என்றால் பியூர் முஸ்லிம் என்று பொருள். பியூர் முஸ்லிம், பரிசுத்த முஸ்லிம், எந்த பக்கமும் சாயாமல் உறுதியான தௌஹீதில் நிலைத்திருந்த ஒரு பெருமகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய சந்ததியாக இருக்கிற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை அழைத்து கொண்டு போய் கஅபத்துல்லாவிலே நிற்க வைத்துவிட்டு அவர்கள் கேட்கிற துஆ குர்ஆனிலே இடம்பெறுகிறது, வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். இணை வைக்கவே மாட்டாரு. அவர் பியூர் முஸ்லிம்னு சொல்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்கிறாங்க தெரியுமா? என்னையும் என் மகனையும் விக்கிரக வழிபாடுகளிலிருந்து யா அல்லாஹ் நீ தவிர்த்து வை, நீ காப்பாற்றி கொடுன்னு கேட்கிறாங்க. இணை வைப்பின் பாசமே இல்லாத நபர்கள் கூட சந்ததியை குறித்த கவலை வந்திருக்கிறது. அந்த பியூர் முஸ்லிமுக்கே வந்திருக்கிறது என்றால் சாமானியர்களாகிய நாமெல்லாம் எம்மாத்திரம்? இபாதுர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய இறை அடியார்கள், நேசர்கள், ஆன்மீக பாட்டையின் பெருமக்கள் கேட்ட துஆ நமக்கு தெரியும். ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். எங்கள் மனைவிமார்கள், எங்கள் சந்ததிகள் கண்குளிர்ச்சியாக ஆக்கிவை. கண்குளிர்ச்சி எப்போது கிடைக்கும்? அவன் மார்க்க நெறிப்படி வாழுகிற போது கிடைக்கும். சந்ததி சரியாக பயணிக்கிற போது கிடைக்கும். தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்லுகிற போது கண்குளிர்ச்சி வரும். நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம். அதே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது போல், ஒமின் ذُرِّيَّتِي ரபிஜால்னி முகீமஸ் ஸலாத்தி வமின் ذُرِّيَّتِي. நான் தொழுதால் அல்ல, என் தொழுகை அல்ல, என் சந்ததியும் தொழுக வேண்டும். சந்ததியை குறித்த கவலை நிரம்பி வழிந்த நபிமார்களின் நல்லோர்களின் சொற்கள் எல்லாம் திருக்குர்ஆன்ல இருக்கு.
ஒருத்தர் போனதுக்கு பின்னாடி அவர் சந்ததி நினைச்சா சரியில்லைன்னா குடும்ப மானத்தை பூரா கப்பலேத்திரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதாக ஒரு துவா இருக்கிறது. என்ன துவா தெரியுமா? யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். மின் இம்ராஅத்தின் துஷய்யிபுனி கபுலல் மஷீப், நரை வருவதற்கு முன்னாலேயே என்னை நரைக்க செய்கிற மனைவியை விட்டும். நரை வருவதற்கு முன்னாலேயே என்னை நரைக்க செய்திடுகிற மனைவியை விட்டும். வலதின் யகூனு அலைய வபாலா, எனக்கு முசீபத்தாய் அமைந்து விடுகிற பிள்ளைகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த ஃபர்ஸ்ட் கண்டென்ட் ஓரளவு நமக்கே புரியுது. நரை வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் நரையோட தான் சுத்துறாங்க. ஆமா, நாமளா வெளியே சொல்லிக்கிறோம் இளநரை, அது சின்ன வயசுல வருதுன்னு. ஆனா நரைக்கு வீட்டில் இருக்கிற அவர்களும் ஒரு காரணம். சரி, அடுத்த வரிதான் கவனத்திற்குரியது. என்னன்னா, வலதின் யகூனு அலைய வபாலா, எனக்கு முசீபத்தாய் அமைத்து விடுகிற குழந்தையை விட்டும் நான் சந்ததியை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்கிறார்கள். வாழ்வாக்கு வாழ்ந்த குடும்பத்தை, புகழோடு வாழ்ந்த பாரம்பரியத்தை கெடுத்து குட்டிச்சவராக்க அடுத்த சந்ததியின் சில மனிதர்கள் போதும் அந்த பெருமை முழுக்க கட்டுவிடும். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு இருக்கிற சந்ததியிடம், நாளைய தலைமுறை, ஆனால் இன்றைக்கே வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த தலைமுறைக்கு அழுத்தமாக சில விஷயங்களை சொல்ல வேண்டும். குறிப்பாக 3 செய்திகள் இந்த தலைமுறைக்கு அழுத்தமாய் குர்ஆன் சொல்லுகிற செய்திகள் பதிய வைக்க வேண்டும். 1வது செய்தி, நீங்கள் சார்ந்திருக்கிற மார்க்கம், நாம் சார்ந்திருக்கிற மார்க்கம் உலகத்தில் எல்லா சமயங்களை விட இது சிறந்தது. காரணம், இதை கண்டுபிடித்தது நாம் அல்ல. இஸ்லாமை கண்டுபிடித்தது மனிதன் அல்ல. இஸ்லாமை கண்டுபிடித்தது இசங்களை சொன்னவர்கள் போல் கம்யூனிசமோ கேபிட்டலிசமோ இப்படியெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதல்ல. இஸ்லாம் ரப்பால் தோற்றுவிக்கப்பட்டது. இஸ்லாமை ஏற்படுத்தியவன், இஸ்லாமிய விதிகளை நிர்ணயித்தவன், அதன் சட்ட விதிகளை குறிப்பிட்டவன் ரப்புல் ஆலமீன். ஆக உயர்ந்த மார்க்கத்தில் நான் இருக்கிறேன் என்பதை அடுத்த தலைமுறைக்கு ஆணித்தரமாக பதிவு செய்ய வேண்டும். இது 1. 2வது செய்தி, நம்முடைய பாடம் கைருல் ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் யாருடைய வழிகாட்டுதலையும் விட எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியாக இருப்பது போல் உலகத்தில் எந்த வழிகாட்டியும் இல்லை. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரே தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலே பல்லாயிரம் ஆண்டுகளாக தோன்றிய நான் நபிமார்கள் உட்பட சொல்லுகிறேன், யாரும் பெருமானாரை போல இல்லை. அவர்கள் வாழ்ந்து வழிகாட்டியதை போல் எந்த வழிகாட்டலும் இல்லை. எனவே ஆகச் சிறந்த மார்க்கம் நம்முடையது. ஆகச் சிறந்த அகிலத்தின் சிறந்த தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி. 3வது செய்தி, அடுத்த தலைமுறைக்கு அழுத்தமாய் சொல்ல வேண்டிய செய்தி, இந்த மார்க்கத்தில் எவைகளெல்லாம் அனுமதிக்கப்பட்டதோ அது மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்வை சிறக்க வைக்கும், செழிக்க வைக்கும். இந்த மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது, அது சூதுவோ வட்டியோ மதுவோ லஞ்சமோ திருட்டோ கொலையோ கொள்ளையோ என்னவாக இருந்தாலும் இந்த மார்க்கம் தடுத்ததெல்லாம் ஆக அசிங்கமானவை. எந்த விளைவையும் கெட்ட தீய முடிவுகளையும் அது ஏற்படுத்தும். இது அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும். காலப்போக்கிலே இஸ்லாத்தால் தடை செய்யப்பட்ட போதை உள்ளிட்ட ஏராளமான விஷயங்கள் ஓரளவு சாதாரணமாக ஆக்கப்படுவதும், மார்க்கம் அனுமதித்திருக்கிற ஹலாலான விஷயங்களில் ஒரு அசட்டையும் பாராமுகமும் இந்த தலைமுறையிடத்தில் இருக்கிறது. அதை அழுத்தமாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் உண்டு. அன்பான பெருமக்களே, அடுத்த தலைமுறைக்கு நீங்க காசு கொடுக்குறீங்களா, சொத்து கொடுக்குறீங்களா, என்னென்ன கல்வி எல்லாம் கொடுத்தீங்க, அவர் எத்தனை பட்டம் வாங்கினாரு, என்ன சம்பாத்தியம் வரும், எல்லாத்தையும் தாண்டி
தலைமுறைக்கு தீன் தர வேண்டும், மார்க்க பற்று தர வேண்டும். நாம இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிறைய படிக்கிறார்கள், பொருளாதார வளம் உயர்ந்திருக்கிறது, எல்லார் கையிலேயும் முன்பிருந்ததை விட காசு இருக்கிறது. படிக்காத வீடுகளிலே கூட இப்போது புதிய தலைமுறை படிக்க முன் வந்திருக்கிறது, பட்டதாரிகள் வந்திருக்கிறார்கள். மார்க்கத்தை தருவதில் நாம் தோற்றுவிட்டோமோ என்கிற ஐயம் உண்டு. இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தர வேண்டிய முதல் முக்கியமான அம்சம் மார்க்கம் தர வேண்டும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு வார்த்தை அவர்களின் வாழ்விலும் வாக்கிலும் வழிநெடுக அதை வழிமொழிந்திருக்கிறார்கள். ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும், பொண்ணு இருக்கு, நல்ல மாப்பிள்ளை வேணும். யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற அளவுகோல் என்ன தெரியுமா? மன் தர்லவுன தீனஹு வ குலுகஹு. யார்கிட்ட மார்க்க பற்றும் குணமும் இருக்குதோ கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. மன் தர்லவுன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜூஹு. கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. ரெண்டு விஷயம் இருக்கான்னு பாரு. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் மார்க்கம் இருக்க வேண்டும், மார்க்க பற்று இருக்க வேண்டும், மார்க்க தொடர்பு இருக்க வேண்டும். இரண்டாவது நற்குணம் இருக்க வேண்டும். கல்யாணம் பண்ணி கொடுத்துரு.